இவ்வளவு வழியிலும் அஜித் சொன்ன வார்த்தை கண்கலங்கி பேசிய தயாரிப்பாளர். தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ள அஜித் தன் திரை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து இருக்கின்றார். நடிக்க வந்த புதிதில் ராசி இல்லாத நடிகர் என அஜித்தை விமர்சித்தனர். அதன் பிறகு அவர் பல விபத்துகளை சந்தித்தார். இவ்வாறு பல தடைகளை தாண்டி போராடி இன்று இந்த நிலையை அடைந்துள்ளார் அஜித். அன்று அவரை ராசி இல்லாத நடிகர் என விமர்சித்த பலரும் இன்று அஜித்தின் கால்ஷீட்டிற்காக தவம் இருக்கின்றனர். அந்த வகையில் அஜித் தற்போது விடாமுயற்சி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் தான் அஜித் சென்னையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் நார்மல் செக்கப்பிற்காக சென்றுள்ளார். காதுக்கு கீழ் இருக்கும் நரம்பில் சிறு கட்டி இருந்தால் அந்த கட்டியை அகற்றுவதற்காக 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பின்னர் வீடு திரும்பியுள்ளார் அஜித். இதையடுத்து விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித் எப்போது கலந்து கொள்வார் என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் இதற்கு முன்பே அஜித் இந்த சூழலில் இருந்து மீண்டு படப்பிடிப்பிற்கு பலமுறை சொன்ன தேதிக்குள் கலந்து கொண்டு இருந்துள்ளார். உதாரணத்திற்கு 1998ஆம் ஆண்டு அஜித்திற்கு ஒரு அறுவை சிகிச்சை ஏற்பட்டு உள்ளது. அந்த சமயத்தில் தான் ஆனந்த பூங்காற்று என்ற திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அஜித்திற்கு கிடைத்தது. ஒரு பக்கம் ஷூட் துவங்க தாமதமாகிக் கொண்டே சென்றுள்ள நிலையில் மறுபக்கம் அஜித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து ஆனந்த பூங்காற்று திரைப்படத்தில் அஜித்திற்கு பதில் வேறொரு நடிகரை நடிக்க வைக்கலாம் என்ற முடிவு எடுத்துள்ளார் தயாரிப்பாளர் காஜா மொய்தீன். எனவே அஜித்திடம் இந்த விஷயத்தை சொல்ல மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் காஜா மொய்தீன். ஆனால் இந்த விஷயத்தை காஜா மொய்தீன் அஜித்திடம் சொல்வதற்கு முன் அஜித்தை இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஷூட்டிங்கிற்கு நான் வந்துடுறேன் என் சத்தியம் செய்து கொடுத்துள்ளார். அஜித்தின் இந்த தன்னம்பிக்கையை பார்த்து கண்கலங்கிய தயாரிப்பாளர் காஜா மொய்தீன் நீங்கள் தான் இந்த படத்தில் நடிக்கிறீங்க என சத்தியம் செய்து கொடுத்துள்ளார். அவர் கூறியதை போல அஜித்தும் தன் ஆனந்த பூங்காற்று திரைப்படத்தில் அஜித் தான் நடித்தார். படமும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது.